கடவுளே, இந்த 2 கல்யாணமும் நல்லபடியாக நடக்கணும். கல்யாணத்தோட முதல் அச்சாரமே இந்த பத்திரிக்கை தான். இதை கொடுத்து தான் எல்லாருக்கும் கல்யாணம் நடக்க போகுதுங்கிறத தெரிவிக்க போகிறோம். இதில் எந்த சிக்கலும் இருக்கக்கூடாது. குலதெய்வம் கோயிலில் எடுத்துகிட்டு போயிட்டு பத்திரிக்கையை வச்சு வேண்டிட்டு நாங்கள் எல்லாருக்கும் இதை கொடுத்து நல்லபடியாக கல்யாணத்தை நடத்தணும். எல்லாத்துக்கும் நீங்கள் எல்லாரும் தான் கூடவே நிற்கணும். எல்லாம் நல்லபடியாக நடக்கணுமா தாயே? உன் கோயிலுக்கு வந்து வேண்டிக்க போகிறேன். என்னை தயவு செஞ்சு எந்த சிக்கல்லையும் மாட்ட விட்றாது. என் பொண்ணு கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், என் புள்ள கல்யாணமும் நல்லபடியாக நடக்கணும். எல்லாம் நல்ல சுமூகமாக முடியணும். முடியும் பாரு, எல்லாம் நல்லபடியாக முடியும். சரி, நம்ம கிளம்புவோமா? டைம் ஆகிட்டு இருக்கு. என்னடி டைம் ஆயிடுச்சு? பொறுமையாக டிஃபன் எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு போகலாண்டியே. இப்போ டிஃபனை சாப்பிட்லான்னு சொல்லுவேன். கொஞ்ச நேரம் கழிச்சு லஞ்ச் டைம் வந்துருச்சு, லஞ்சு சாப்பிட்டு கிளம்பலான்னு சொல்லுவேன். அப்புறம் லஞ்சு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு சாயங்காலமாக கிளம்பலான்னு சொல்லுவேன். அப்புறம் நைட் ஆகிடும், நாளைக்கு காலையில் போகலான்னு சொல்லுவேன். நாளைக்கு காலையில் யார் இங்கேருந்து அலைய கோலையே ஓடுறது சென்னைக்கு? குலதெய்வம் கோயிலுக்கு நாளைக்கு போகணும்ல. இன்னைக்கே எல்லாரும் இங்கேருந்து புறப்பட்டா தான் கரெக்டாக இருக்கும். நீ வா. எம்மையம்மையம்மா, காலங்காத்துல என்னத்துக்கு இப்படி கத்தின்னு இருக்கிறீங்க 2 பேரும்? ஏய், 2 பேரும் நல்லா என்னைய சேர்த்துக்காத. நான் கத்தல, உங்க அம்மா தான் கத்தின்னு கிடக்குறான். சரியா, யாரோ ஒருத்தர். ஆனா எதுக்கு கத்தின்னு இருக்கிறீங்க? கிளம்பலாம் வாங்க. அதுக்கு தாண்டா இங்க நான் கத்துனேனே. நான் கிளம்பலன்னு சொல்றேன். உன் அத்தைக்காரி டிஃபன் எல்லாம் சாப்பிட்டு பொறுமையா போலாங்கிறா. நல்லது தானே, சாப்பிட்டு போனா நல்லா தானே இருக்கும். உன்கிட்ட போய் சொன்ன பாரு, என்ன சொல்லணும்? டேய், இப்ப அதுக்கெல்லாம் நேரம் இல்லடா, நம்ம கிளம்பி போயிடுவோம். என்ன அம்மா போனதுமே நான் உனக்கு கடை டிஃபன் பண்ணி கொடுக்குறேன். நீ சாப்பிட்டு பொறுமையா வேலைக்கு போ. என்னமோ ஒண்ணு, சோறு போட்டா போதும் எனக்கு. யாரு போட்டா என்ன, எங்க போட்டா என்ன? சரி கிளம்புங்க, பசிக்கிறமா கிளம்புவோம். இது பேச்சு. சரி புறப்படுவோம். உன் பொண்டாட்டி கிளம்பிட்டாளா? ரெடி ஆயிட்டாமா. சரி, அப்ப கிளம்பிடுவோம். ஷில்பா, இந்த பத்திரிக்கை எடுத்துன்னு போய் வச்சுக்கோ பத்திரமா. அப்புறம் இதை விட்டுட்டு போயிட போறோம். இதுதான் முக்கியமா எடுத்துன்னு போகணுமே நம்ம. கூடு பார்வதி, நான் வச்சுக்கிறேன். சரிப்பா, அப்ப நான் போயிட்டு லக்கேஜ் எல்லாம் திரும்பி பேக்ல வச்சிடறேன்னா. சரிப்பா, எடுத்துட்டு போய் வையே. அப்படியே உங்க அண்ணனுக்கு கால் பண்ணு. ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டேனா என்ன ஏதுன்னு கேளு. நம்ம வந்ததுக்கு அப்புறமா ஆஃபீஸ்க்கு போக சொல்ல உடனே. சரியா? சரிம்மா, ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். ஒன்னு சொன்னா போதும், சிட்டா பறந்துருவான் என் புள்ள. சரி பாரு, நீ போயிட்டு கேஸ் லைட் எல்லாம் ஆஃப் ஆயிருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே உன் பேக் எல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியே வந்துரு. ஏய், இன்னும் எத்தனை பை தாண்டி கொடுப்ப? ஏற்கனவே லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டோம். இது என்னத்துக்கு இப்ப கட்ட பேக்? ஏங்க, நேற்று மீனா மாங்காய் தொக்கு மாங்காய் ஊருக்கெல்லாம் செஞ்சால, அதெல்லாம் நான் பசங்களுக்கு எடுத்துன்னு வந்து தரேன்னு சொன்னேங்க. அதான் கட்ட பேக்கில் எடுத்து வச்சிருக்கிறேன். நீங்கள் எத்தனை போய் காரில் வைங்களா? நீங்களா சுமந்துன்னு வர போறீங்க? இங்கே இருந்து கார் தானே சுமக்க போதே, எடுத்துன்னு போங்க. அதானே ரொம்ப தான் பண்ணிட்டு கிடக்குறீங்க எல்லாரும். சரி சரி, எத்தனை போறேன். எவ்வளோ சலிச்சிக்கிறது பற்றியா ஒரு வேலை செய்ய சொன்னதுக்கு? இதில் நான் எல்லாத்தையும் பண்ணி பேச்சு வேற. அப்படிதான் பேசுவோம் போடி. ரொம்ப தான் வாய். இடியே, பத்திரிக்கை எதுன்னு வந்துட்டு போல இருக்குதே. எதுன்னு போய் நீயே வச்சிருறியே. அவரை கூப்பிட்டு வைக்க சொல்லாத, அப்புறம் எதனா சொல்லுவார் அப்புறம். இல்ல நான் அண்ணன் கிட்ட எல்லாம் கொடுக்க மாட்டேன். எப்படி காயத்ரி, இந்த நீ எந்த பத்திரிக்கை உள்ள வச்சிரு. பத்திரமா வீடா, இதைதான் சாமிக்கு எடுத்துட்டு போறோம்னு நடி பேசுற. நீ சாமிக்கு எத்தனை போல, கோயிலுக்கு எத்தனை போறோம். சாமி எங்க இருக்குது? அது சரி, எம்மடி வாடி அம்மா, நான் எதுவும் பேசல. இந்த வரது அம்மா, இதை மட்டும் தனியா பத்திரமா வச்சிருன்னு. சரிங்க. ஐயோ, அத காலுக்கிட்ட நம்ம போகுது. பயப்படாதம்மா, பயப்படாத. பூனை தான் போகுது. சே, ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அத காலு மேலேயே ஏறி போயிடுச்சு அது. சரிம்மா, சரி, ஒன்றும் இல்லை, அது போயிடுச்சுன்னு. சரிங்க. எனக்கு இதை கருப்பு பூனைன்னா பயம் அத்த, ரொம்ப பயம். சின்ன வயசுல என்ன ஒரு தடவை கீறிடுச்சுது. அதுல இருந்து எனக்கு இதை பார்த்தாலே ரொம்ப பயம் அத்த. இப்பா, உண்மையிலே ஒரு மாதிரி பதட்டமாயிட்டேன் தெரியுமா? என்னம்மா நீ இவ்வளவு பெரிய பொண்ணை இருந்துக்கிட்டு ஒரு சின்ன பூனைக்கு பயப்படுற? சரி சரி, பயப்படாதானே. சரிங்க அத்த. அத்த, அங்க பாருங்க, பாரதிய பாருங்களேன், பூனையவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பூனையை பார்த்துக்கிட்டு இருக்கா? ஏ பாரு, நீ எதுக்கு அதையே பார்த்துக்கிட்டு இருக்க? இல்லை, இந்த மாதிரி பூனையெல்லாம் நம்ம ஊட்டாண்ட சுத்தினது இல்லை பொதுவா. இது என்னமோ புதுசா இருக்குதுடி இதெல்லாம், அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். புதுசா இருக்கா? ஏன் பாரு, இதெல்லாம் ஒரு விஷயமா? இது நம்ம புலி மாதிரி இல்லை, நீ வியப்பா பார்த்துக்கிட்டு இருக்க. புலி ஏதோ நம்ம ஊர் பக்கமே வராது, திடீர்னு வந்துருச்சுன்னா கூட இப்படி பார்க்கலாம். நீ பூனையை போய் பார்த்துக்கிட்டு இருக்க. கரெக்டு தான். ஆனால் என்றைக்கும் இல்லாமல் ஏன் இந்த பூனை இன்னைக்குன்னு பார்த்து என் கண்ணில் படணும் சொல்லு? அதுவும் இப்போ எதுக்கு வரணும்? நம்ம எல்லாம் கிளம்பிடுக்கிறோம், அதுவும் ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம இங்கேருந்து கிளம்புறோம். இந்த நேரமாக பார்த்து எதுக்கு இந்த கருப்பு பூனை குறுக்கில் வரணும்? இல்லை, எனக்கு புரியலை. நீ என்னதான் சொல்ல வர இப்போ? அந்த கருப்பு பூனைக்கும் நம்ம வீட்டில் நடக்கிற விசேஷத்துக்கும் என்ன சம்பந்தம்? எதுக்கு இப்போ நீ தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்க? ஏய், உனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஏய், இந்த மாதிரி நல்ல விஷயமா வீட்டில் இருந்து வெளியே கிளம்புறப்ப இந்த மாதிரி பூனெல்லாம் குறுக்கில் போனால் அதை நல்ல சகுனம் இல்லைன்னு சொல்லுவாங்கடி. அதான் எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கு. அடே என்ன பாரு, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்புறியா நீ? நம்பிக்கை இல்லை தான், இருந்தாலும் இப்படி எதனா ஒன்று நடக்கிறப்ப மனசில் அது ஒரு சின்ன உறுத்தெல்லாம் நின்றுடுதுடி. அன்றைக்கி அப்படி தான் நந்தினி வேலைக்கு ஏற்றும் போது அந்த வேலைக்கு அமைஞ்சு போச்சு. அப்போவும் எனக்கு அந்த உறுத்தல் இருந்துச்சு. இப்போ என்னடான்னா, நம்ம நாளைக்கு கோயிலுக்கு போகிறோம், பத்திரிக்கை இங்கேருந்து எத்தனை போகிறோம். இப்போன்னு பார்த்து இந்த பூனை குறுக்கில் போகுது. இது ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குடி எனக்கு. எப்போது நிறுத்தினிய? சும்மா தேவையில்லாததெல்லாம் முடிச்சு போட்டுன்னு இருக்காத. அது ஏதோ ஓரமாக போயிருக்குது, சும்மா போட்டோன்னு விடுவியா? அதை விட்டுட்டு என்னென்ன பேசினுக்கிற?
அப்படி சொல்லுண்ணே, தேவையில்லாம யோசிக்கிறா இவ. என்னாச்சுங்க? எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க? அடியே மீனா, நல்ல விசேஷத்துக்காக வீட்டில் இருந்து புறப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த நேரமாக பார்த்து பூனை குறுக்கில் போயிடுச்சு. அது எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருந்துச்சுன்னு சொல்கிறேன். எல்லாம் ரொம்ப பேசுகிறாங்கடியே. நாங்கெல்லாம் ரொம்ப பேசலடி, நீ தாண்டி ரொம்ப பேசினுக்கிற. எம்மீனா அங்கே பாரு, அதுதான் ரொம்ப பேசினுக்குது. சரிண்ணே இங்கே பாரு இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை, விடு. அதுவும் இல்லாமல் நம்ம கோயிலுக்கு நாளைக்கு தானே போக போகிறோம். இன்னைக்கு ஒன்றும் போகிறது இல்லையா? இன்னைக்கு சென்னைக்கு உன் பொண்ணு வீட்டுக்கு போகிற, அவ்வளோதான். சரியா? வேறு எதுவும் யோசிக்காத. சரிதாண்டி, ஆனால் சும்மா ஒன்றும் போலியா? கல்யாண பத்திரிக்கை எத்தனை போகிறோம்? விடுப்பாரு, இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காத. நாளைக்கு பத்திரிக்கை வச்சு சாமி கும்பிட்டு வேலையை ஆரம்பிப்போம். சரியா? நீ வேற எதையும் மனசில் வச்சுக்கிட்டு இருக்காத. இப்போ நீ இதையே மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்ததுன்னு ஏன் எதனா ஒன்று சின்னதாக நடந்தால் கூட இதனால தான் நடந்ததுன்னு உன் மூளை யோசிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த விஷயத்தை அப்படியே விட்டுரு. நம்ம கடவுளை நம்புகிறோம்ல, நல்லபடியாக சாமி கும்பிட்றோம்ல, அதை மட்டும் நம்பு, வேற எதையும் நம்பாத. அவ்வளவுதான், அவ்வளவே தான் மீனா. இதை தான் நானும் சொல்ல வரேன். அவ்வளோதான் பாரு, விடு. லக்கேஜ் எல்லாம் எடுத்து காரில் வச்சாச்சா? வச்சாச்சுடி. பத்திரிக்கையை வச்சுட்டா கிளம்பலாம். சரி, அப்போ கிளம்புவோம். நீ வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு கதவெல்லாம் கரெக்டாக பூட்டிட்டு ஜன்னல் எல்லாம் கரெக்டாக பூட்டிட்டு வா. நம்மடி காயத்ரி, நீயும் போய் யாத்திரை ஹெல்ப் பண்ணு. சரிங்கம்மா, வாங்கத்த. போ உள்ள போ. ஆவற வேலையை போய் பாரு. ஆவாத வேலையெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காத, போ. சரிடி, ரொம்ப தான் பேசாதீங்க. போதும். பத்திரிக்கையை நானே எடுத்துட்டு போய் பத்திரமா வச்சிடுறேன். வச்சிரு. ஆனா உண்மையில இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லைல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே, இதெல்லாம் மூட நம்பிக்கை என்ன. ஆமாண்ணே, வெறும் மூட நம்பிக்கை தான். சாமி நம்பிக்கை நம்மளுக்கு அதிகமாக இருக்குதா, மற்றபடி வேற எதையும் கண்டுக்கணும்னு அவசியமே இல்லை. வாங்க கிளம்புவோம். அது சரி வாங்கம்மா, கார்ல இருங்க வாங்க. என்ன மேடம், நல்லா குளிச்சுட்டு பளிச்சுன்னு வந்திருக்கீங்க. போது எல்லாம் தெளிஞ்சு போச்சா? சும்மா அதே சொல்லாத. நான் ஜூஸ் நினச்சி தான் குச்சம்பா. அப்படியாப்பா? விளையாடாதா? நான் உண்மையில ஜூஸ் நினச்சி தான் குச்சேன். அந்த கறி நான் கூட ஜூஸ்னு சொல்லி தான் குட்டா நாய். சரி கோவப்படாத. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். கேளு. அது ஆக்சுவலாக நேற்று நைட்டு நீ நல்லா சரக்கு அடிச்சுட்டு டான்ஸ்லாம் ஆடின. அதுக்கப்புறம் இஷ்டத்துக்கு என்ன மரியாதை இல்லாமல் பேசின. அப்புறம் நீ நல்ல போதையில் இந்த மாதிரி ஒரு பால்கனியில் நின்றுக்கிட்டு இருந்த. நான் உன்னை பிடிச்சிக்கிட்டு இருந்தேன். என்ன பிடிச்சிக்கிட்டு இருந்தியா? நீ தள்ளாடிக்கிட்டே இருந்த. விழுந்துற பொரியோன்ட்டு தான் பிடிச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ அது விஷயம் இல்லை. நான் கேட்க வந்தது, உனக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்கா இல்லையா? இல்லையாப்பா, எனக்கு ஒன்றுமே ஞாபகம் இல்லையே. ஏன்பா, நான் அந்த ஒரு கிளாஸ் ஜூஸை குடிச்சது தான்ப்பா எனக்கு ஞாபகம் இருக்கு. அதான் அந்த சௌமியா ரூமில் இருந்துச்சுல்ல, அதை தான் எடுத்து குடித்தேன். அதுக்கப்புறம் ரெண்டாவது இந்த கறி நான் தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா. அது வரையும் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. மற்ற எதுவுமே ஞாபகம் இல்லையாப்பா. அடி பாவி, அப்போ நேற்று நைட்டு நடந்த எதுவுமே ஞாபகம் இல்லையா? எனக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லைப்பா. நீ எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சிருக்க வேண்டித்தானே. நானும் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பேன்ல. நான் டான்ஸ் ஆடினு வேற சொல்கிறேன் நீ. எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை பாரு. இப்போ நீ ஆனது ஒரு டான்ஸாக அதை நான் வீடியோ வேறு எடுத்து வைக்கணுமா? அடியே, எனக்கு இப்போ அதெல்லாம் முக்கியம் இல்லடி. நேற்று நைட்டு நம்ம லைஃப்லேயே ஒரு முக்கியமான விஷயம் நடந்துச்சுடி. அது கூட உனக்கு ஞாபகம் இல்லையாடி? நம்ம வாழ்க்கையில முக்கியமான விஷயமா? என்ன விஷயம்? மணி, சும்மா விளையாடாத. நேற்று நைட்டு சௌமியா வீட்டோட பால்கனியில் நம்ம 2 பேரும் நின்றுக்கிட்டு இருந்தோம். அப்போ நீ இந்த டைட்டானிக் ஜாக் ரோஸ் பற்றிலாம் பேசிக்கிட்டு இருந்த. அப்போ பேசிக்கிட்டே இருக்கும்போது நீ என்கிட்ட ஒன்று கேட்ட. நானும் உனக்கு கொடுத்தேன். உனக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லையா? டைட்டானிக் ஜாக் ரோஸா? அதை பற்றி எல்லாமே நான் உங்ககிட்ட பேசினேன். ஆமாம், நான் என்ன கேட்டு நீ என்ன கொடுத்த? எனக்கு சத்தியமாக எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைப்பா. சத்தியமாவா? பிங்கி ப்ராமிஸ் பண்ணி சொல்கிறேன், எனக்கு சத்தியமாக எதுவும் ஞாபகம் இல்லை. ஏங்க, என்னாச்சு? அதான் ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டல. இதுக்கு மேலே அதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. நீ போ. அக்கா இட்லி சாம்பார் பண்ணியிருக்காங்க, நீ போய் சாப்பிடு போ. சரி, இட்லி சாம்பார் மட்டும் தான் பண்ணாங்களா? சட்னி இல்லாத செய்யலையா? இல்லை. செய்யலையா? சரி, நான் போய் செய்ய சொல்கிறேன். எனக்கு சட்னியோட சாப்பிட்டா தான் ரொம்ப பிடிக்கும். ஆமாம், நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிட்டேன். சரி, அப்போ நான் போய் அக்காவை சட்னி செய்ய சொல்லிட்டு இட்லி சாப்பிட்றேன். டாடா. போய் தின்னு நல்லா. மூஞ்ச முகரையும் பாரு. என்ன சொன்ன? போய் சாப்பிட்டு வான்னு சொன்னேன். போய் குட்டி சத்தம் போது பாரு. பிசாசு, எரும மாடு, குந்தாணி. கடவுளே, வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் கிஸ் பண்ணியிருக்கேன் நான் அவளை. அவளும் என்ன பண்ணியிருக்கா, ஆனா அதை பத்தி ஞாபகமே இல்லைன்னு சொல்லிட்டு போது பாரு. இது பிசாசு, குட்டி சத்தம். குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு சும்மாவா சொன்னாங்க? ஆனா பேச்சு மட்டும் இல்ல, செயலும் சேர்ந்து வீணா போயிருக்கீங்க. கடவுளே. இங்க என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க இந்த வெயில்ல? செடிக்கு தண்ணி ஊத்த வந்தாங்கக்கா. ஊத்திட்டியா?
ஊற்றிட்டேன். அப்போ ஏன்டி நின்றுக்கிட்டு இருக்க? வா உள்ள வா, வந்து சாப்பிடு வா. சாப்பிடல இன்னும் நீ டிஃபனு, வந்து சாப்பிடு வா. நான் கொஞ்ச நேரம் இங்கே இருக்கேனேக்கா, நான் அப்புறமா வந்து சாப்பிட்றேன் போ. அடியே வெயிலாக இருக்குடியே, இங்கே நிற்க போகிறோங்கிற. அதுவும் இல்லாமல் நைட்டு வேற நீ சரியாக சாப்பிடலடியே. இப்போயாச்சும் வந்து நல்லா சாப்பிடு வா. சரிக்கா, நான் வந்து சாப்பிட்றேன். ஆனால் கொஞ்ச நேரம் இங்கே இருக்கேன்க்கா, ப்ளீஸ்க்கா. என்னடி மணி வீட்டில் இருக்கிறாளேங்கிறதுக்காக வரமாட்டியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. அவள் இருந்தா அண்ணன் இல்லைன்னா அண்ணன், இனிமேல் எனக்கு எல்லாம் ஒன்று தான். நந்தினி, என்னடி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? வேற எப்படிக்கா பேச சொல்கிற? அவள் என்ன நிறைய விஷயத்தில் கஷ்டப்படுத்தியிருக்கா, காயப்படுத்தியிருக்கா. ஆனால் அதையெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கிட்டது இல்லை, கடந்து தான் போயிருக்கேன். ஏன் என் என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி நாள் கூட என்கேஜ்மெண்ட்டை நிறுத்து, எனக்கு இதிலெல்லாம் விருப்பமே இல்லை, ஒரே மேடையில் 2 கல்யாணம்லாம் எனக்கு பிடிக்கல, நீ எனக்கு போட்டியாக வர, அப்படி இப்படின்னு என்னை இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசினான். அது எல்லாத்தையும் கூட நான் கடந்து வந்துட்டேன். நான் இப்போ இவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கேன்னா எல்லா கஷ்டங்களையும் தாண்டி தான்க்கா வந்திருக்கேன். ஆனால் எனக்கு இதெல்லாம் பெருசாக இருந்தது இல்லைக்கா, நான் அதெல்லாம் விட்டுட்டேன். ஆனால் இது என் மான சம்மந்தப்பட்ட விஷயம்க்கா. இதை போய் அவள் வெளியே சொல்லியிருக்கிறா பார்த்தியா, அதனால் என்னை எவ்வளோ அசிங்கமாக பேசுனாங்க தெரியுமா? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுக்கா. நான் தான் நேற்று நைட்டு சொன்னேனே உங்ககிட்ட, என்னால் அதிலிருந்து வெளியே வரவே முடியலக்கா. ஒரு மாதிரி மனசுக்குள்ளே கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்குக்கா அந்த விஷயம்லாம். அவங்க பேசின வார்த்தை, சிரித்தது, என்னை ஒரு மாதிரி பார்த்தது, அதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்குக்கா. சரி நந்தினி, புரியுதுடி, ஃபீல் பண்ணாத சரியா? அது ஏதோ ஆர்வ கோளாறுல சொல்லியிருக்கோம். நீ இதை பெருசாக எடுத்துக்காதன்னு சொல்ல முடியல என்னால். இருந்தாலும் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி விட்டுடுறி. அக்கா, நான் உன்னை இப்போ அவகிட்ட போய் சண்டை போட போகிறது இல்லை, ஏன் இப்படி பண்ணனு நியாயமும் கேட்க போகிறது இல்லை. நான் விட்டுற போகிறேன். நீ சொன்ன மாதிரி இந்த விஷயத்த மட்டும் இல்லை, மணியையும் சேர்த்து விட்டுற போகிறேன் சரியா? அவள் ஃப்ரெண்ட்ஷிப்பும் எனக்கு வேணாம், எல்லாத்தையும் விட்டுற போகிறேன். எனக்கு இனிமேல் எதுவுமே வேணாக்கா. எதுனாலும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணு சரியா? நீ கொஞ்ச நேரம் கழிச்சு கீழே வா, சாப்பிடலாம் சரியா? சரிக்கா. மணி டிஃபன் சாப்பிட்டுச்சா? என்ன ஜென்மண்டி நீ? மனுஷ ஜென்மம் தான்க்கா, அதனால தான் கேட்குறேன். அந்த நாய் சாப்பிட்டுச்சா இல்லையா? சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கே. ஆனா இப்பதான் அவ ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் கட் பண்ண போறேன்னு சொன்னேன். இப்ப அவ சாப்பிட்டாலன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அக்கறையா? அக்கறைலாம் ஒன்றும் இல்லைக்கா. நம்ம வீட்டுக்கு வந்திருக்க விருந்தாளி அவள் சாப்பிட்டாலா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன், அவ்வளோதான். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அவள் ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் கண்டிப்பாக கட் பண்ண தான் போகிறேன். இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியலடி எனக்கு. ஆனா நந்தினி வந்துட்டான்டி உன் மாப்பிள்ள. நீ பேசிட்டு வா, நான் போறேன். ஒன்னொன்னா வருதே. சரிக்கா போ. அக்கா நந்தினி இருக்காளாக்கா இங்க? நந்தினி இங்க இருக்காளா இல்லையான்னு தெரியாமலே கரெக்டா நந்தினியை பாக்கிறதுக்கு இங்க வந்துட்டியே. எப்படிப்பா அது உன்னால மட்டும் முடியுது? அசடி வழியாத சந்தோஷ. போ. சரிங்கக்கா. பேசிட்டு வா, இட்லி எடுத்து வைக்கிறேன் சரியா? தேங்க்யூக்கா. ஹாய், குட் மார்னிங். போதை தெளிஞ்சிருச்சு போல. நந்தினி என்ன நந்தினி, நேற்று சரக்கு குடிக்கும் போது தெரியலையா உங்களுக்கு? சும்மா நல்லா கோவப்படாத. நேற்று நான் சரக்கு அடிச்சதுக்கு ரீசனே நீ தான். நீ என்கிட்ட பேசியிருந்தா கண்டிப்பா நான் அதை தொட்டிருக்கவே மாட்டேன். நீ பேசாம என்ன வெறுப்பேத்தின, நான் குடிச்சு உன்னை வெறுப்பேத்தினேன், அவ்வளவுதான். அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் என்ன வெறுப்பேத்துறதே வேலையா போச்சு. சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டி, ஏன் இவ்வளோ அப்செட் ஆகுற காலையிலேயே? நீங்களாம் வச்சு விளையாடுறதுக்கு நான் ஒன்றும் விளையாட்டு பொருள் இல்லைன்னு. நந்தினி காலையிலே கோவப்படாத நந்தினி. உங்ககிட்ட கோவப்பட்டு மட்டும் என்ன பிரயோஜனம்? சரி, நீங்க சாப்பிட்டீங்களா? இல்லடி, இப்பதான் நானே வந்தேன். குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு உடனே இங்க ஓடி வந்துட்டேன் உன்னை பாக்குறதுக்காக. அக்கா கூட சொன்னாங்களே வந்துட்டியாடா, உனக்காக நான் இட்லி எடுத்து வைக்கிறேன்னு சொன்னாங்களே, கேட்கலையா நீ? கேட்கல அதெல்லாம். சரி, இட்லி எடுத்து வச்சிருப்பாங்க, நீங்க போய் சாப்பிடுங்க போங்க. என்னதான் ஆச்சு உனக்கு? ஒன்னாகல, கை விடுங்க. நந்தினி ஏன் நந்தினி, என்னதாண்டி பிரச்சனை உனக்கு? சௌமியா பிரச்சனையும் சரி பண்ணியாச்சு, இனிமேல் உனக்கு எனக்கும் எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்லை. அப்புறம் ஏன்டி இப்படி பண்ற? இங்கே பாருங்க சந்தோஷ், இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் இந்த எசென்ஷியாக பக்கத்தில் வராதிங்க. இந்த கையை பிடிக்கிறது, போகிறவளை இழுத்து பிடிச்சி கட்டி பிடிக்கிறது, இது எதுவுமே வேணாம் சரியா? முதல்ல என் கையை விடுங்க. சரிம்மா, விட்டுட்டேன், சாரி. நீ சொன்ன மாதிரி கல்யாணம் வரைக்கும் உன் பக்கத்துலேயே நான் வரல. ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொல்லு, ஏன் இப்படி இருக்க? ஒன்றும் இல்லை சந்தோஷ், நீங்கள் போய் சாப்பிடுங்க. சும்மா போய் சொல்லாத. உனக்கு எதனா ப்ராப்ளம் இருந்தால் என்கிட்ட சொல்லு, சரி பண்ணலாம். சௌமியாவோட ப்ராப்ளமை சால்வ் பண்ணிட்டோம், அதே மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி பண்ணிடலாம், சொல்லு. உங்களாலலாம் ஒன்றும் சரி பண்ண முடியாது, நீங்கள் போய் சாப்பிட்ற வேலையை பாருங்க போங்க. என்ன பிரச்சனைன்னு சொல்லாமலே சரி பண்ண முடியாதுன்னெல்லாம் நீ முடிவெடுக்காத சரியா? என்னன்னு சொல்லு. இங்கே பாருங்க சந்தோஷ், இதெல்லாம் உங்களால் சரி பண்ண முடியாது, நீங்கள் அமைதியாக போங்க. ரொம்ப ஓவரா சீன் போடாதடி. என்ன விஷயம்னு சொல்லு முதல்ல. ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை இழுத்து விட்டுக்கிற நீ. என்னதாண்டி பிரச்சனை உனக்கு? நான் பிரச்சனை இழுத்து விட்டுக்கிறேனா? என்ன இவ்வளவு நாளா சௌமியா என்கிட்ட பேசுறா, சௌமியா என்கிட்ட பழகுறா, அவ என் பக்கத்துல வந்து நிக்கிறா, அது இதுன்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருந்த. அந்த பிரச்சனைக்கெல்லாம் நேற்று ஒரு முற்றுப்புள்ளி வச்சு முடிச்சாச்சு. இப்ப வேற என்ன பிரச்சனை உனக்கு? இப்ப எதை வச்சு நீ இப்ப மண்டையில போட்டுக்கிட்டு இருக்க? அதையாவது சொல்லித்தோல. சொன்னாலாச்சும் நான் சரி பண்றேன்னு சொல்றேன், என்னால முடியாதுங்கிற. இந்த பிரச்சனையை உங்களால சரி பண்ண முடியாது சந்தோஷ், ஏன்னா இதை ஆரம்பிச்சு வச்சது நீங்க தான். நான் ஆரம்பிச்சு வச்சனா? என்ன சொல்ற நீ? நம்ம 2 பேரும் ஒன்னா தூங்கணும்ல? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அதனால தாங்க பிரச்சனையே வந்திருக்கு. என்னடி பிரச்சனை வந்துச்சு? அத்தை உன்னை திட்டினதையா இன்னும் நீ யோசிச்சுக்கிட்டு இருக்க? அம்மா திட்டினதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. வேற என்னதான் பிரச்சனை உனக்கு? நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்டுட்டேன்ல, இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன். இனிமேல் நான் உங்ககிட்ட பேச கூட மாட்டேன் நைட்ல, போதுமா?
நீங்கள் என்கிட்ட பேசுங்க, இல்லை பேசாமல் போங்க. எனக்கு இப்போ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. உங்கள் தங்கச்சி இருக்கிறாள்ல, அவள் என்னை அசிங்கப்படுத்திடா சந்தோஷ். இந்த விஷயத்தை போயிட்டு சௌமியா கிட்ட கரீனா கிட்டலாம் சொல்லிட்டா. நேற்று பார்ட்டியில் அந்த விக்கி என்னை அசிங்கமாக பேசிட்டா சந்தோஷ். இதை வச்சு கல்யாணத்துக்கு முன்னாடி நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்னு என்னை தப்பாக பேசிட்டா சந்தோஷ். எனக்கு இப்போ அதுதான் பிரச்சனையாக இருக்கு. என்ன நந்தினி சொல்கிற? இது நேற்று நீ என்கிட்ட சொல்லி தொலைச்சிருக்க வேண்டியது. அவனுக்கு மூஞ்சி முகரையெல்லாம் உடச்சிருப்பேனே. நான் அங்கே தானடி இருந்தேன். நான் நேற்று நான் அந்த டைம் உங்களை தேடிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. கமல் தான் வந்து என்னை உங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்தார். அவனை 2 அடி போட்டார். ஆனாலும் எனக்கு அந்த நேரத்தில் உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லலாமா வேணாமான்னு தெரியல. அதனால நான் சொல்லலை. ஆனால் எனக்கு நைட்டெல்லாம் அந்த விஷயம் ரொம்ப உறுத்திடுச்சு. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப அசிங்கப்பட்டுட்டேன். என்னால் தாங்கிக்க முடியல சந்தோஷ். உங்களுக்கே தெரியும்ல என்னை பற்றி. நான் காலேஜில் எப்படி இருந்தேன்னு அவனுங்களுக்கு 2 பேருக்குமே நல்லா தெரியும். என்ன போய் இப்படி அசிங்கமாக பேசிட்டானுங்க சந்தோஷ். எனக்கு ஒரு மாதிரி இருக்குது தெரியுமா. அதுவும் உங்கள் தங்கச்சி போய் இந்த விஷயத்தெல்லாம் அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கா. ஐம் ரியலி சாரி நந்தினி. எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் அவனுங்களை போயிட்டு கை காலெல்லாம் உடச்சிட்டு வந்துட்டா. அதெல்லாம் வேணாம் சந்தோஷ், விட்டுருங்க. அதனால தான் சொன்னேன், இதையெல்லாம் உங்களால் சரி பண்ண முடியாது. எனக்கு மானமே போன மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ நீங்கள் என் பக்கத்தில் இருக்கிறது கூட எனக்கு ஒரு மாதிரி இருக்குது தெரியுமா. என்ன நந்தினி இப்படியெல்லாம் பேசுகிற? எனக்கு அப்படி தான் தோணுது சந்தோஷ். நீங்கள் என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு கொஞ்ச நேரம் தனியாக விடுங்களேன் ப்ளீஸ். சாரி நந்தினி, நான் போகிறேன். ஆனால் மணி ஏன் அப்படி சொன்னான்னு அவகிட்ட கேட்டியா? என்னென்னு கேட்க சொல்கிறீங்க அவகிட்ட? நீ அவளோட ஃப்ரெண்டு நந்தினி. உன்னை பற்றின இந்த விஷயத்தெல்லாம் அவள் வெளியே சொல்லியிருக்க கூடாது. இது ரொம்ப தப்பு. அதுவும் இல்லாமல் இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். இதெல்லாம் எதுக்காக முதல்ல அவள் சொன்னா? நீ போய் கேளு நந்தினி. அதை அவள் என்னை ஃப்ரெண்டாக பார்த்துருந்தா இதையெல்லாம் வெளியே சொல்லியிருக்க மாட்டான். அவளுக்கு நான் ஃப்ரெண்டே இல்லை. அதே மாதிரி தான் இனிமேல் எனக்கும் உங்கள் தங்கச்சி ஃப்ரெண்ட் இல்லை. நந்தினி என்ன சொல்கிற? கேட்கலையா என்ன நான் பேசுனது? உங்கள் தங்கச்சிக்கும் எனக்கும் இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஓவர்னு சொல்கிறேன், அவ்வளோதான். ப்ளீஸ் நந்தினி, சாரி டி. இந்த சாரி சொல்கிறது இல்லை தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்கிறதெல்லாம் இந்த விஷயத்தில் ஈடுபடாது மணி. இது என் மானம் சம்மந்தப்பட்ட விஷயம். என் மானத்தை நீ அப்படியே கூறு போட்டு வித்துட்டு நேற்று. என்னால் இதுக்கு மேலேயும் உன் முகத்தை பார்த்து பேசுகிறதுக்கு கூட முடியலை. அவ்வளோதான். நீ போயா இங்கேருந்து தயவு செஞ்சு. நந்தினி ப்ளீஸ் நந்தினி, சாரி டி. நீ வேணா நான் 4 அடி கூட அடிச்சுக்கோ, நான் அமைதியாக இருக்கேன். ஆனால் தயவு செஞ்சு என்கிட்ட பேச மாட்டேன். என் ஃப்ரெண்ட்ஷிப்பு வேணாம்லாம் சொல்லாத நந்தினி. இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற விஷயம் நமக்குள்ளே இன்றைக்கும் முடிச்சு போச்சு மணி. எக்ஸாக்டாக சொல்லணும்னா என் கல்யாண பேச்சு என்னைக்கு எடுத்தாங்களோ அன்றைக்கே முடிச்சு போச்சு. அன்னையிலேருந்தே நீ என்னை எதிரியாக தானே பார்த்துக்கிட்டு இருக்க. நான் உனக்கு வேண்டாத மாதிரி தான் நீ என்னை ட்ரீட் பண்ணிக்கிட்டே இருக்க. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் உனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை நான் சொல்கிறது, சரியா? இன்னொரு தடவை என்கிட்ட பேச்சை வச்சுக்காத. நீ விட்டுரு என்ன. உனக்கு உன்னோட ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல, சௌமியா, கரீனா, அப்புறம் அந்த விக்கி, தீபக்கு, அவங்களோடய நீ ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிக்க. அவங்களாம் ரொம்ப நல்லவங்க. நான்லாம் நல்லவளே கிடையாது. நான் ஒரு துரோகி. நீ அப்படித்தானே என்ன சொல்லியிருக்க. அதெல்லாம் ரொம்ப உண்மை தான், சரியா? அதுவும் இல்லாமல் இப்போ நான் மானங்கிட்டவ வேறு. கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்கள் அண்ணன் கூட படுத்துட்டேன். என்னத்தை சொல்கிறது. இதெல்லாம் தானே நான் நல்லவளே இல்லை, சரியா? நீ விட்டுரு. என் ஃப்ரெண்ட்ஷிப்பே உனக்கு வேணாம், சரியா? நீ விட்டுரு. நந்தினி, நான் அது ஏதோ ஒரு கோவத்தில் சொல்லிட்டேன்டி. அம்மா என்ன அடித்தாங்க, அதுக்கு நீ தானே காரணம். அதனால தான் நான் அவங்க கிட்டலாம் அப்படி சொன்னேன். நீ என்னை தப்பாலாம் யோசிக்காத நந்தினி, ப்ளீஸ் நந்தினி. அத்தை உன்னை ஏன் அடித்தாங்க, எதுக்காக அடித்தாங்கன்னு உனக்கே நல்லா தெரியும். அப்புறம் எப்படி நீ என்ன இந்த விஷயத்துக்கு காரணம் காட்டுற? சரிம்மா, நானே கூட காரணமாக இருந்துட்டு போகிறேனே. என்னால் தான் நீ அடி வாங்கின, பயங்கரமாக வாங்கினேன். அதுக்குன்னு என் மானத்தை வித்துருவியா? இப்படி தான் என்னை பற்றி தப்பாக சொல்லுவியா? அதுவும் அந்த சௌமியா கிட்ட போய் சொல்லியிருக்க. எப்படி உனக்கு மனசு வந்தது அவகிட்ட சொல்கிறதுக்கு? அது அது ஒரு கோவத்தில் சொல்லிட்டேன்டி. சும்மா கோவத்தில் சொல்லிட்டனால போய் சொல்லிக்கிட்டு இருக்காத. நீ என்னை அவ கூட சேர்ந்து அசிங்கப்படுத்தணும்னு நினச்ச, அதை பண்ணிட்ட, அப்படித்தானே? நந்தினி, அப்படியெல்லாம் இல்லடி. அம்மா என்னை அடித்ததுக்கு நான் உன்னை பழி வாங்கணும்னு நினச்சேன்தான். ஆனால் இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் அத்தை உன்னை நல்லா திட்டாங்க. அதனால் நான் அதை அப்படியே விட்டுட்டேன். எனக்கு உன்னை பழி வாங்கணுங்கிற எண்ணமே போயிடுச்சு. நான் தெரியாமல் சொல்லிட்டேன்டி சௌமியா கிட்ட. தெரியாமல் சொல்லிட்டேன், தெரியாமல் செஞ்சுட்டேன்னு இந்த உலகத்தில் யாரும் எதையும் பண்ண மாட்டாங்கடி. எல்லாத்தையும் தெரிஞ்சே தான் செய்வாங்க. நீயும் அப்படி தான் பண்ணியிருக்க. தெரிஞ்சே தான் என்னை அசிங்கப்படுத்தியிருக்க. தெரிஞ்சே தான் என் மானத்தை வாங்கியிருக்க. நந்தினியா, அப்படியெல்லாம் இல்லடி. நான் தான் சாரி சொல்கிறேன்ல, விடா. என்னால் மற்ற விஷயங்களை மாதிரி இதை விட்டுட்டு போக முடியல மணி. எனக்கு ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்குது. உன்னை பார்க்குறப்பெல்லாம் என்னை அவங்க பேசுனது தான் ஞாபகம் வருது. தயவு செஞ்சு விட்டுரு என்ன. நீ தயவு செஞ்சு எடுத்து போ. எனக்கு இதுக்கு மேலேயும் உங்ககிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்லை மணி. இதோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் முடிஞ்சுது, அவ்வளோதான்.
நந்தினி திரும்ப திரும்ப அதையும் சொல்லாத நந்தினி. ப்ளீஸ் நந்தினி, நான் தான் சாரி சொல்றேன்ல. நீ என்னை இப்படியெல்லாம் சொல்லாத நந்தினி, ப்ளீஸ் நந்தினி. நீ அழுது ட்ராமா போடுறதெல்லாம் எடுபடாத பண்ணி நீ கிளம்பு முதல்ல இங்கேருந்து. எனக்கு உண்மையிலே வெறுத்துட்டேன்டி நான். நீ போடி இங்கிருந்து. நந்தினி இப்படி பேசாத நந்தினி. நீ இப்போ என்கிட்ட பேசலன்னா நான் எல்லார்கிட்டயும் போய் சொல்லுவேன்டி. போய் சொல்லிக்கோ, தாராளமாக சொல்லிக்கோ. எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. அதான் என் மானத்தையே வாங்கிட்டியே நீ. இதுக்கு மேலே என்ன இருக்குது? போ, இங்கேருந்து போ. நான் போக மாட்டேன். இங்க பாரு நந்தினி, என்கிட்ட பேசு நந்தினி. நான் தான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்றேன்ல, ப்ளீஸ் என்கிட்ட பேசு. அடிச்சு செருப்பால் அடிப்பா சொல்லிட்டா. சும்மா அழுது நடிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் போடி முதல்ல இங்கேருந்து. நாய மூஞ்ச முகரையும் பரவலுக்கு வந்துட்டா. இப்போ தான் தெரியாமல் சொல்லிட்டேன்னு தெரியாமல் கூட ஏன்டி அந்த நாய்கிட்ட போய் சொன்னேன். சௌமியா யார் முதல்ல உனக்கு? அவள் யாருன்னு கேட்குறான் நான் உனக்கு. சௌமியா என்கிட்ட கொஞ்ச நாளா நல்லா பேசிக்கிட்டு இருந்தா. அதனால தான் நான் அவகிட்ட அந்த விஷயத்த சொன்னேனே. ஆனா அதை வச்சு உன்னை அசிங்கப்படுத்துவாங்கன்னு எனக்கு தெரியாது நந்தினி. ப்ளீஸ் நந்தினி நம்பு. ஓ, உனக்கு தெரியாதா அவங்க அப்படியெல்லாம் என்ன பேசுவாங்கன்னு? தெரியாமல் சொல்லிட்டியா அப்போ? ஆமாண்டி. சச்சோ, நீ உன் ஃப்ரெண்டுங்களை நம்பி தெரியாமல் ஒரு விஷயத்த சொல்லிட்ட. அவங்க விக்கி தீபக் கிட்ட இதை சொல்லிட்டாங்க. இப்போ அந்த 2 பொறுக்கிங்க என்ன பண்ணுவானுங்க? நம்ம ஆஃபீஸில் இருக்கிற எல்லார்கிட்டையும் அதை பற்றி சொல்லுவானுங்க. இத்தனை நாளாக நந்தினி ரொம்ப திமிரு பிடிச்சவ, அவள் ரொம்ப வாய் பேசுவா, அவள் பாட்னு இருப்பான்னு பேசின வாய்ங்க எல்லாம் இப்போ நந்தினி கேவலமானவ, ஒழுக்கங்கிட்டவ, கல்யாணத்துக்கு முன்னாடியே எல்லாத்தையும் மொட்டை மாடியில் முடிச்சுட்டா ஆளோடன்னு அசிங்கமாக பேசுவாங்க. இந்த விஷயம் அங்கே ஆஃபீஸில் வேலை செய்கிற நம்ம மாமாக்கு அதுக்கும் போவோம். அவரையும் எல்லாரும் தப்பாக நினைப்பாங்க. பாரு எப்படிப்பட்ட குடும்பம் இவங்கன்னு கழுவி ஊற்றுவாங்க. பார்த்தல, நீ தெரியாமல் சொன்ன ஒரு விஷயம் எந்த அளவுக்கு இப்போ இம்பேக்ட் ஆக போகுது, எந்த அளவுக்கு எல்லாரும் அசிங்கப்பட போகிறாங்கன்னு தெரியுதா இப்போ? நந்தினி, நான் இவ்வளெல்லாம் யோசிக்கலடி. உண்மையிலே நான் ஏதோ ஒரு பேச்சுவாக்கில் சொல்லிட்டேன்டி. அதை நீ பேச்சுவாக்கில் சொன்னியோ, தெரிஞ்சு சொன்னியோ, தெரியாமல் சொன்னியோ, எனக்கு இப்போ அதை பற்றிலாம் கவலை இல்லை. எனக்கு வெறுத்து போச்சு, அவ்வளோதான். எனக்கு ஒன்றை வெறுத்து போச்சு. எனக்கு உன் ஃப்ரெண்ட்ஷிப் வெறுத்து போச்சு. எனக்கு இதுக்கு மேலே உங்ககிட்ட பேசுகிறதுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. தயவு செஞ்சு இங்கே எடுத்து போயிடு. ப்ளீஸ் நந்தினி. நீ இப்போ வெளியே போறியா இல்லை நான் போட்டா? நானே போறேன். சாரி.